அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. மூவேலை ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார், அவரும் தூய ஆவியினால் கருதரித்தாள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, வார்த்தையின்படி எனக்காக கடவுது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் திருவாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக அறிந்திருக்கின்ற நாங்கள் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிமையை பெறும் பொருட்டு உமது அருளை பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையை மன்றாடுகின்றோம். ஆமேன். இயேசுவின் திரு இதயத்தை நோக்கி ஜெபம். எங்கள் இதய ஆண்டவரே, மாட்சிமின் தேவனையுமே போற்றுகிறோம். இவ்வாலயத்தை நீரே தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தி உள்ளீர். உமது கண்களும் இதயமும் என்னாலும் நிலைத்திருக்கும் உமது திருவுரை விடமாகிய பசிலிக்காவிற்கு இதய தாகத்தோடு வந்திருக்கின்ற விசுவாசிகளை உமது அருள் ஆசிரால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட உமது திரு இதயத்தில் இருந்து வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் தண்ணீரையும் எங்கள் மீது தெளித்தருளும். உமது மீட்பின் ஊற்றுகளில் இருந்து நாங்கள் முகந்து கொள்ள அருள்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்ற இதே ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களை கனிவுடன் நீர் கண்ணோக்குவீராக. இதே ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை. உமக்கே புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். இறைவன் எனது மீட்பானார், அவரை எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார், அவரை எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானான். எனது மீட்பானார், அவரை எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அமர்வோம். இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, தவக்காலத்தில் இருக்கின்றோம். தவக்காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இத்தருணத்திலே இந்த ஆலயத்தை நோக்கி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இன்னும் சிறப்பான விதத்திலே தவக்கால திருப்பயணமாக வந்திருக்கின்ற அனைவரையும் அன்பு கலந்த நெஞ்சத்தோடு வரவேற்கின்றோம். செங்காட்டூர் பங்கிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து இறை மக்களையும் நாம் வரவேற்கின்றோம். செங்காட்டூர் ஒரு காலத்தில் எல்லாம் பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தை சார்ந்ததாகத்தான் இருந்தது, செய்யூர் செங்காட்டூர் வரைக்கும். ஆனால் பிறகு அது மாவட்டங்களாக பிரிக்கப்படுகின்ற அந்த வேளையிலே அதை மறை மாவட்டம் என்ற வகையிலேயும் பிரித்து அதை நாம் அடுத்த ஒரு மறை மாவட்டம் சென்னை மற்றும் செங்கல்பட்டு இது போன்ற மறை மாவட்டங்கள் உருவானது. எனவே அந்த வகையிலே நீங்கள் இங்கே வந்திருப்பது நம்முடைய பூர்வீகத்துக்கு வந்திருக்கின்றோம் என்ற உணர்வோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுங்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். குறிப்பாக இளைஞர்கள், அங்கே எல்லாம் இளைஞர்கள் உட்காந்துருக்கிறாங்க, அங்கங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் தவக்கால திருப்பயணம் வந்திருக்கிறது பேசுகிறதுக்கும் விளையாடுறதுக்கும் இல்லை. எனவே உண்மையான பக்தியோடு திருப்பலியில் ஆர்வத்தோடு பங்கெடுத்து ஜெபிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றேன். அருட்தந்தை அருண் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். அவருடைய நற்கருத்திற்காகவும் அவருடைய நல்ல பணி மற்றும் உடல்நலத்திற்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தனிப்பட்ட விதமாக பின்வரும் கருத்துக்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். ஜான் டிசூசா ஆரோக்கியராஜ் ஆண்மலை பாட்டிக்காகவும், அதிசயனா டேவிட் ரூபி டேவிட் ஆண்மலை பாட்டிக்காகவும், இலியான் செரஃபின் எஃபிஆர் நில்லி ஆண்மலை பாட்டிக்காகவும், தாசு இர்ஷேன் ஆண்மலை பாட்டிக்காகவும், ருவியே அற்புதசாமி ஞான சிகாமணி கண்ணு ஆண்மலை பாட்டிக்காகவும், மஜினோ சந்திரசாமி எஸ்தர் பாலாமணி ஆண்மலை பாட்டிக்காகவும், அருளானந்தம் வின்சென்ட் குழந்தை தெரேசா ஆண்மலை பாட்டிக்காகவும், சேவியர் 42ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாட்டிக்காகவும், ஜோஸ்பின் உடல் சுகம் பெறவும், உஷா தோம்னிக் உடல் சுகம் பெறவும், கேப்ரியல் ராஜசேகர் கட்டுக்களிலிருந்து விடுதலை பெறவும் உடல் நலம் வேண்டியும், ரோசரி லூயிஸ் ரெஜினா கிலோன் லில்லி மேரி குரூஸ் ஆண்மலை பாட்டிக்காகவும், மொய்யோ கிறிஸ்தியான் செல்வா குடும்பம் திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், அதேல்பேர் அனேத் மேரி ஏப்காம் விவிலியன் சகாய்மரி ஆண்மலை பாட்டிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திரிக்கரஸ்தல் ஆன்மாக்களுக்காகவும், மொய்யோ வீரப்பன் கிருஷ்ணம்மாள் தன்மதி திகில்பேன் தில்போன் ஆண்மலை பாட்டிக்காகவும் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மற்றும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள் தேவைகள் அனைத்திற்குமாக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிக்கின்றோம். எழுந்து நிற்போம். புள்ளினாளின் வீட்டிலிப்பி ஆண்டவரே நான் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே இறைவா உமது இரக்க பெருக்கிற்கு ஏற்ப என்னேல் இரக்கம் கொள்வி ஈசோ புள்ளினாளின் மேல் தெளிப்பீர் ஆண்டவரே நான் தூய்மையாவேன் நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும்
புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரான உம்வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்தினே. அதனால் ஆர்வமிக்க இறைபற்றாலும் உயிர்துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவிற்கு கிறிஸ்துவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேலர் மீது அரசனாக தாவீது திருப்பொழிவு செய்யப்பட்டான். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 1, 6 முதல் 7 மற்றும் 10 முதல் 13 முடிய. அந்நாளில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடம் உள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பி கொண்டு போ. பெத்லெகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரையும் சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கின்றான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரன் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கொரு குறையும் இராது. ஆண்டவர் எனது நல்லாயன், நீண்ட பசும் புல் தரை சேர்ப்பார், குளிர் நீர் நிலைக்கடை அவன் நடத்தி செல்வார். ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கொரு
குறையும் இராது. ஆண்டவர் எனது நல்லாயன். வாழ்விற்குயிர் தந்திடுவார். அறநெறிதனிலே ஒழுக செய்வான். காரிருள் சூழும் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் பயமே இல்லை. ஏனெனில் என்னுடன் நீர் இருக்கின்றீர். என்னை நின் கோலும் வழியும் தேற்றும். ஆண்டவர் எனது நல்லாயன். ஆகவே எனக்கொரு குறையும் இராது. ஆண்டவர் எனது நல்லாயன். என் பகையாளர் எனக்காக இனி எண்ணல் விருந்தை ஒழுங்கு செய்தீர். என் பகையாளர் முன் எனக்காக இனி எண்ணல் விருந்தை ஒழுங்கு செய்தீர். என் தலை மீது எண்ணெய் பூசி என்னை அபிஷேகம் செய்தே வைத்தீர். என்னே எனது பாத்திரம் நிரம்பி எத்துணை இன்பம் வழிது பொங்கி. ஆண்டவர் எனது நல்லாயன். ஆகவே எனக்கொரு குறையும் இராது. ஆண்டவர் எனது நல்லாயன். என் புவி வாழ்வில் ஒவ்வொரு நாளும் என்னை பின்தொடரும் பேரன்பு என்றும். ஆண்டவர் வீட்டினில் நுழைவேன். ஆண்டவர் எனது நல்லாயன். ஆகவே எனக்கொரு குறையும் இராது. ஆண்டவர் எனது நல்லாயன். இரண்டாம் வாசகம். இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன்மீது ஒளிர்ந்தெழுவார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 8-14 வரை. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதை எல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும்போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன்மீது ஒளிர்ந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர்.
தாயின் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். நமக்கினவர்களே, மேலுமாக தெய்வீக திருப்பலியிலே அஸ்வினி அவர்களுக்கு சுகப்பிரசவம் நடைபெறவும் செபஸ்தியான் அவருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும் இப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை திருவசனங்கள் 1:6 9 முடிய, 13 17 முடிய மற்றும் 34 38 முடிய. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருக்கும் பொழுது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றோருடைய கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்தின் போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கப்பக்கந்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருப்பவர் இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர் அவரல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவன் என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஓர் ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றார் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்பொழுது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா என்று கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றிருந்தவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீர் என்ன சொல்லுகிறீர் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார். பார்வையற்ற நபர். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தின் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபொழுது, மானிட மகனிடம் நீ நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்பொழுது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உமோடு பேசிக்கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என கூறி அவரை வணங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவ காலத்தினுடைய 4ஆம் வாரத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதே போன்று திருவருகை காலத்தினுடைய 4ஆம் வாரத்திலே மகிழ்வின் மெழுகுவத்தியை நாம் ஏற்றி ஆண்டவருடைய பிறப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கபிரேல் வானதூதர் மங்கள வார்த்தை சொல்லி
மெஸ்ஸியா பிறக்கவிருக்கிறார், மரியின் திருவயிற்றிலிருந்து தூயாவினுடைய வல்லமையால் பிறக்கவிருக்கிறார் என்ற ஒரு மகிழ்வின் செய்தியை திருவருகை காலத்தினுடைய 4ஆம் வாரத்திலே நாம் மெழுகுதிரி ஏற்றி அதை நினைவுபடுத்தி பார்ப்போம். அதே போன்று இந்த திருவருகை காலத்தை போன்றே தவ காலத்தினுடைய 4ஆம் வாரத்தையும் தாயாம் திரு அவை ஒரு மகிழ்வின் வாரமாக சிறப்பிக்க அழைப்பு விடுக்கிறது. அதனால்தான் எல்லா வாரத்தையும் ஊதா கலர் உடை அணிவார்கள் குருக்கள். ஆனால் இந்த நாளிலே இது என்ன கலர்? ரோஸ் நிற கலர், ஊதா, அதான் ரோஸ் நிற கலராக இருக்கிறது. ஆக இந்த கலர் என்பது ஒரு மகிழ்ச்சியின் கலர். எருசலேமே எழுந்திடு உறுதிகொள் என்று நம்மை தூண்டி எழுப்புகிற ஒரு காலமாகவும், இன்னுமாய் ஆண்டவருடைய மீட்பை நாம் அண்மையில் காணவிருக்கிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வண்ணமாக தாயாம் திரு அவை இந்த நாளை மகிழ்வின் ஞாயிறாக சிறப்பிக்க நம்மை அழைத்து விடுக்கிறது. எனவே தான் இந்த உடை அணிந்து இந்த வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று இறை வார்த்தையை நாம் எடுக்கிற பொழுது எப்படிப்பட்ட இந்த தவ முயற்சிகளை நாம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம், அகத்தையும் புறத்தையும் எப்படி நாம் பகுத்து ஆய்வு கொண்டிருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக இந்த நாளிலே இறை வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. தன்னுடைய சகோதரர்கள் வலிமை மிகுந்தவர்களாக இருந்தாலும், அதாவது கவர்ச்சிக்குரிய ஒரு தோற்றத்தை கொண்டிருந்த சகோதரர்களாக இருந்தாலும், கடவுள் தெரிவு செய்வது முதல் வாசகத்தில் யாரை? தாவீதை தெரிவு செய்கிறார். தன்னுடைய சகோதரர்களுக்கு எல்லாம் கடையாக பிறந்த அவர் வெறுமனவே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அந்த ஒரு சிறுவனை, கடைப்பிள்ளையை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். அறிவு படைத்த தம்முடைய சகோதரர்களே அல்ல, வாட்ட சாட்டமாக இருந்த தன்னுடைய சகோதரர்களே அல்ல, மயங்கிய ஒரு நிலையில் இருக்கிற சகோதரர்களே அல்ல, கவர்ச்சிகரமாக இருக்கிற சகோதரர்களே அல்ல, மாறாக ஒரு சிறுவனை, தாவீதை, அதுவும் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற இவன் கடைப்பிள்ளை, அவன் இங்கே தேவையில்லை என்று கருதிய தாவீதை கடவுள் இந்த நாளிலே அருட்பொழிவு செய்ய அழைப்பு விடுக்கிறார். கடவுள் புறத்தை பார்ப்பதல்ல, மனிதர் பார்ப்பதை போன்று மனித உருவத்தை பார்ப்பவர் அல்ல, மாறாக அவர் அகத்தை பார்க்கிற கடவுள். எனவே தான் புறம் தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, வேண்டாம், இவன் சிறியவன், இவன் கடைநிலையில் இருக்கிறவன் என்று கருதப்பட்ட தாவீதை கடவுள் அருட்பொழிவு செய்வதற்காக தெரிவு செய்கிறார். முதல் வாசகத்திலிருந்து கடவுள் இந்த நாளிலே உணர்த்துகிற செய்தி அதுதான். பிரியமானவர்களே, நம் ஆளுகிற இந்த சூழலே எவரெல்லாம் தேவையற்றவர்கள், எவரெல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள், எவரெல்லாம் புறம் தள்ளப்பட்டவர்கள், எவரெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று நாம் கருதுகிறவர்களை கடவுள் பார்வையிடுகிறார். அதே போன்று கருதுகிற நபர்களையும் கடவுள் பார்வையிடுகிறார். ஏனென்றால் அவர் உள்ளத்தை பார்ப்பவர். மனித சிரிப்பை மட்டுமே அவர் காண்பதல்ல. அந்த சிரிப்பு எதிலிருந்து வருகிறது? உள்ளத்திலிருந்து நிறைவாக வருகிறதா? தவ காலத்திலே தான தர்மங்கள் செய்வோம். தான தர்மங்கள் வெறுமனவே கையிலிருந்து வருகிறதா, அல்லது உள்ளத்தின் நிறைவிலிருந்து தான தர்மம் வருகிறதா? ஆலயத்தில் ஜெபிப்போம், இறைவேண்டல் ஜெபிப்போம், ஆண்டவரிடத்திலே உரையாடுவோம். இந்த உரையாடல் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்ற வெறுமனமே வெளித்தோற்றமாக இருக்கிறதா? ஆண்டவர் அதை பார்ப்பதில்லை. உள்ளிருந்து அது நமக்குள்ளாக இயங்குகிறதா? அகத்தில் எந்த ஒரு தூய்மை நிலையில் இருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே கடவுள் நம்மை சிந்திக்க அழைக்கிறார். 2ஆம் வாசகத்திலே மிக அருமையாக படிக்க கேட்டோம். நாம் மீட்பின் மக்களாக இருக்கிறோம். மீட்பரை வணங்குகிற நாம், கடவுளை இயேசுவை வணங்குகிற நாம், அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற மீட்பின் ஒளியை பெற்ற மக்களாக நாம் இருக்கிறோம். இன்னும் இருளிலே இருப்பவர்கள் அல்ல, வெளிச்சத்திற்கு நாம் வந்துவிட்டோம். எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது. நோ ஒன் கேன் ஹைட் எனிதிங், நோ ஒன் கேன் ஹைட் எனிதிங், நோ ஒன் கேன் ஹைட் தெம்செல்ஸ் இட்செல்ஃப். ஆக ஒருவரையும் நாம் மறைத்து வைக்க முடியாது. எல்லாம் வெளிப்படையாக இருக்கிறது. ஒளியில் மறைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஆக இருளிலே இன்னுமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை, மாறாக நாம் ஒளியின் மக்களாக
இயங்கிக் கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோமாக ஒளியின் மக்களுக்குரிய பண்புகளை பெற்றுக்கொள்வதற்கு பவுலடியார் அந்த நாளிலே அனுப்பி விடுக்கிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகம் ரொம்ப அருமையான ஒரு வாசகம். இதிலே ரொம்ப அழகான கருத்துக்களை இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே முன்னிறுத்துவார். இயேசு கிறிஸ்துனுடைய நாம் அவரை எப்படி ஆன்மீக தேடலிலே இருக்க வேண்டும் என்பதை முன்னிறுத்துவார். வெளிப்படையாக இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் பார்த்தா ஒரு பார்வையற்றவருக்கு என்ன பண்ணுறாரு? இயேசு என்ன பண்ணுறாரு? பார்வை அளிக்கிறார். அது தன்னுடைய உமிழ்நீரால் சேற்றை உண்டாக்கி பார்வை கொடுக்கிறார். இதான் நமக்கு இந்த நற்செய்தியிலிருந்து புரியப்படும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது கடவுளை உணர்ந்து கொள்வதற்கான நாம் எடுக்கிற ஆன்மீக தேடலை முன்னிறுத்துகிற நற்செய்தியாக இருக்கிறது. எல்லா அதிசயத்தையும் பார்த்துருக்கலாம். இயேசு செய்கிற அதிசயம், தொழிலாளர்களுக்கு குணப்படுத்துகிறார், பேய்களை ஓட்டுகிறார், இறந்தவர்களை உயிர் பெறச் செய்கிறார், இன்னும் வேற என்ன செய்கிறார்? எல்லா அதிசயங்களையும் செய்து வருகிறார். கடலை நிசப்தமாக மாற்றுகிறார். எல்லா அதிசயத்திலும் நான் பார்க்கிற ஒன்று, ஆண்டவரிடத்திலே அவர்கள் மன்றாடுவார்கள், தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். ஆண்டவரே நாங்கள் மூழ்கப் போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? காற்றையும் கடலையும் அடக்கும் அப்படின்னு சீடர்கள் பயப்படுவாங்க. ஒரு கோரிக்கை வைப்பார்கள், ஆண்டவரே எங்கள் மீது இரக்கம் வையும், என்னுடைய மகன் இறக்கப் போகிறான், மகள் இறக்கப் போகிறார், ஆண்டவரே என்னுடைய சகோதரன் இறந்து விட்டான், நீ இருந்திருந்தால் அவன் இறந்திருக்க மாட்டான் என்று மார்த்தா மரியா சொல்லுவாங்க. ஆக எல்லா அதிசயத்திலும் பார்க்கிற பொழுது மக்கள் முறையிடுவார்கள். ஆனால் இந்த அதிசயத்தை பார்க்கிற பொழுது என்ன பண்ணுறார் இயேசு? வெளியிலே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற அந்த நபரை யார் பார்ப்பது? இயேசு பார்க்கிறார். பிச்சை எடுக்கிற நபர், பார்வையற்ற நபர், அவரிடத்தில் சொல்லவில்லை கடவுளே எனக்கு இறங்கும் என்று சொல்லவில்லை, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லவில்லை. மாறாக இயேசு அவரை காணுகிறார். இது வித்தியாசமான அணுகுமுறை. இயேசு தன்னை அறிந்து கொள்ளும்படியாக அந்த ஒரு பார்வையற்ற நபரை அழைப்பு விடுக்கிறார். வெறுமனவே புறப்பார்வை அல்ல, மாறாக அகப்பார்வை பெறுவதற்கு. ஆக இந்த நற்செய்தியில் மட்டும்தான், இந்த ஒரு அதிசயத்தில் மட்டும்தான் இயேசு தன்னுடைய நிலையை அவர்களுக்கு உணர்த்துவார். அவராகவே தானாகவே வந்து இந்த புதுமையை செய்வார், பார்வை கொடுப்பார். பார்வையற்ற நபர், நம்முடைய இந்த இன்சிடெண்ட்டுக்கு வருவோம், இந்த ஒரு நிலைக்கு வருவோம். எப்படி இயேசு இந்த அகத்தையும் புறத்தையும் அறிந்து கொள்வதற்காக பார்வையற்ற நபரை அழைப்பு விடுக்கிறார். அதே போன்று பரிசேயரிலும் சதிசேயரிலும் கூட அகம் என்பது வேறு, புறம் என்பது வேறு என்பதற்கு அர்த்தத்தை கொடுப்பார். இவர் தன்னுடைய உமிழ்நீரை அந்த சேற்றிலே உருவாக்கி அவருடைய கண்களிலே பூசுகிறார் இயேசு. உடனே அவர் பார்வை பெறுகிறார். சிலவாம் குளத்திலே போன்று என்ன பண்ணான்? குளித்து விட்டு வா, சிலவாம் குளத்திலே போயிட்டு குளித்து விட்டு உன்னுடைய கடமையை நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அனுப்புகிறார். அது ஒரு ஓய்வு நாள். ஓய்வு நாளில் யாரும் எந்த பணியும் செய்யக்கூடாது. இயேசு அப்படி இருந்தும் நற்பணிகளை செய்து கொண்டிருப்பார். இந்த அதிசயம் நடந்த பிறகு பரிசேயரிடத்திலே இவரை அழைத்து செல்கிறார்கள் மக்கள். இன்னும் விரிவான வாசகத்தை படிச்சிருந்தால் ஒரு 3 பக்கம் வருகிறது, கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருக்கும். அந்த குறுகிய வாசகம் அதுவே நீண்ட வாசகமாக இருந்தது. ஆக அப்பொழுது அவர்கள் அழைத்து செல்லுகிற பொழுது பரிசேயர்கள் தொடர்ந்து பல கேள்விகளை அந்த ஒரு பார்வையற்ற நபரிடத்தில் வைக்கிறார்கள். ஏனென்றால் இவன் பிறப்பிலிருந்தே பார்வையற்றவனாக இருக்கிறான். பிறப்பிலிருந்தே பார்வையற்றவன். எதனால் பார்வையற்று இருக்கிறான் அப்படின்னா, இவனுக்குள்ளாக இருக்கிற பாவ அழுக்கு. சீடர்கள் அதான் கேட்பாங்க, இவர் செய்த பாவமா அல்லது இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவிடத்திலே சீடர்கள் கேட்கிற பொழுது இயேசு சொல்வார், இவர் செய்த பாவம் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, மாறாக கடவுளின் திருவுளம் நிறைவேறுவதன் பொருட்டே இப்படியாக நிகழ்ந்திருக்குது, இப்படியாக பிறந்திருக்கிறார், இப்படியாக இருக்கிறார் என்று இயேசு பதில் கூறுவார். ஆக தொடர்ந்து பல கேள்விகளை இவர்கள் பரிசேயர்கள் எழுப்புகிறார்கள். எப்படி உனக்கு பார்வை கிடைச்சிச்சு? எத்தனை வருஷமாக வெளியே உட்காந்துன்னு பிச்சை எடுத்திருந்ததையே, எப்படி உனக்கு பார்வை கிடைத்தது என்று சொல்லி தன்னுடைய பெற்றோரை கூட அழைத்து வர சொல்லுவார்கள். பெரிய வாசகத்தில் படிக்கிற பொழுது தன்னுடைய பெற்றோரை அந்த அழைத்து வந்து சொல்லி, இவன் தானா இவன் என்று பெற்றோர்கள்
சர்டிஃபை பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்புவாங்க. இந்த கவுன்சில் ஆஃப் ப்ரீஸ் அவங்களாம் நம்புவாங்க. என்னன்னு, இவர் தான் அந்த நபர், குணம் பெற்ற நபர், இவரான இவங்களுக்கு மகனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக பெற்றோர்களை அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்து இப்படியாக சொல்லுகிற பொழுது தொடர்ந்து அவர் வைக்கிற ஒரே ஒரு கருத்து என்னன்னா, இந்த ஆன்மீக படிநிலையை நீங்கள் பாருங்கள். புற தூய்மை பெற்றுவிட்டார் அந்த கண் தெரியாதவன். புற தூய்மை நம்ம எல்லாருக்கும் இருக்குது, நம்ம எல்லாம் பார்க்குறோம், நம்ம எல்லாருக்கும் காது கேட்குது, நம்ம எல்லாம் கண்கள் தெரிகிறது, புற தூய்மை கிளியராக இருக்குது. கொஞ்சம் கண் லைட்டாக இருந்தால் நான் கூட தான் கண்ணாடி போட்டுட்ருக்கிறேன், கொஞ்சம் லைட்டாக தெரியாது தான், என்ன பண்ணுறது, வயசாகுது, என்ன பண்ணுறது, அப்படியாக நமக்கு ஆனால் புற தூய்மை இருக்கிறது நமக்கு. இந்த கண் தெரியாத ஒரு நபரும் கூட புற தூய்மையை பெற்றுவிட்டார். இப்பொழுது கடவுள் இந்த அகத்தூய்மை பெறுவதற்காக அவரை அழைப்பு விடுக்கிறார். எப்படி அப்படின்னா, எப்படி நீ இந்த கண் பார்வை உனக்கு பெற்றது, யார் உனக்கு கொடுத்தது, குணம் யார் கொடுத்தது அப்படின்னு கேட்கிற பொழுது அந்த கண் தெரியாதவன் சொல்லுவார், ஒரு மனிதன். என்ன சொல்கிறாரு? ஒரு மனிதன், ஏதோ ஒரு மனுஷன் அவருக்கு இந்த பார்வை கொடுத்திருக்கிறார். மீண்டுமாக துருவி துருவி பரிசேயர்கள், அந்த கவுன்சில் ஆஃப் பரிசேயர்கள்லாம் கேட்குறாங்க, துருவி துருவி கேட்குறாங்க, எப்படியாச்சு எப்படியாச்சு எப்படியாச்சு. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இதை குணமாக்கியவர் எனக்கு கொடுத்தவர் ஒரு இறைவாக்கினர். முதல்ல ஒரு மனிதன், சாதாரண ஒரு மனிதன். இரண்டாவது ஒரு இறைவாக்கினர். அகத்திலே அவர் செல்கிறார், அக ஆன்மீகத்தை அவர் பெறுகிறார். இயேசு யார் என்று ஸ்லோவாக புரிந்து கொள்கிறார் அந்த கண் தெரியாதவர். அது இயேசு தான் வெளிப்படுத்துகிறார். முதலிலே மனிதன், ஒரு மனிதன் தான் எனக்கு அந்த ஒரு சுகத்தை கொடுத்தார். இரண்டாவது தொடர்ந்து கேட்கிற பொழுது ஒரு இறைவாக்கினர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. மூன்றாவதாக துருவி கேட்கிற பொழுது அவர் இயேசு, அவர் இயேசு மெசியா. The statement of faith has come out. வேறு எதுவுமே இல்லை. நம்முடைய அகத்தினுடைய ஆன்மீகம் அங்கு புறமாக வெளிப்பட்டு விட்டது. இதுதான் இந்த ஆன்மீகத்தினுடைய படிநிலையை இயேசு இந்த நாளிலே நமக்கு உணர்த்துகிறார். இயேசு என்ற பெயரை வெளிப்படையாக நம்முடைய புறத்திலே மட்டும் உச்சரிக்காமல், புறத்திலே மட்டும் சொல்லாமல், அந்த புறத்தினுடைய வெளிப்பாடு அகத்தினுடைய ஒரு எனர்ஜியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசு இந்த நாளில் நமக்கு உணர்த்துகிறார். ஆக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த தவ காலத்திலே விபூதி புதன் அன்று ஜபம், தபம், தான தர்மம், இந்த மூன்றையும் நாம் அடிப்படையாக வைத்து இந்த தவ காலத்தை ஆரம்பித்திருப்போம். ஆக இந்த மூன்றும் செயல்படுகிற ஒரு நிலை எப்படிப்பட்ட நிலையாக இருக்க வேண்டும் என்றால், அது ஆன்மீக ஒரு நிலையாகவும் அதுவும் அகத்திலிருந்து வெளிப்படுகிற ஒரு நிலையாகும். வெறுமனவே புறமாக இல்லாமல் புறத்தையும் தூய்மைப்படுத்தி அந்த தூய்மையான ஒரு நிலை அகத்திலிருந்து வெளிப்படுகிறதா என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க கடவுள் நம்மை அழைப்பு விடுக்கிறார். ஆக இந்த முதல் வாசகத்திலே தாவீதை அழைப்பு விடுக்கிறார். புறத்தை பார்ப்பதல்ல கடவுள், அகத்தை பார்க்கிறார். எவரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை பார்க்கிறார், தள்ளப்பட்டிருக்கிற நபரை பார்க்கிறார். ஆக இவர்களே தான் கடவுள் முன்னிறுத்துகிறார். நற்செய்தி வாசகத்திலே பார்வையற்ற ஒரு நபர், அவருக்கும் அந்த ஆன்மீகத்தை புகுட்டுகிறார். இன்னுமாய் பரிசேயர்களுக்கும் கூட அதை கற்றுத்தருகிறார். பரிசேயர்களுக்குள்ளவே 2 பிளவு உருவாயிடுச்சு இந்த டைமில். ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு இறைவாக்கினரை தான் இருக்கும், இந்த அதிசய வல்ல செயலாம் செய்கிறாரு, ஒரு இறைவாக்கினரை தான் இருக்கும், ஓய்வு நாளில் செஞ்சாலும் இவர் ஒரு இறைவாக்கினர் தான், இறைமகனாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. இன்னொரு தரப்பினர்கள், இல்லை இவர் பண்ணுறது சரியில்லை, இவர் பண்ணுறது சரியில்லை, ஓய்வு நாளில் இதை செய்கிறார் என்றால் நிச்சயமாக இது சரியில்லை. இப்படியாக பல விவாதங்கள் அவருக்குள்ளாக ஏற்படுகிறது. ஆனால் கடைசியில் ஒரு ஆன்மீக தெளிவு அவர்களுக்குள்ளாக வருகிறது. என்ன ஆன்மீக தெளிவு அதுன்னா, ஒரு பாவியாக இருந்து இவருக்கு குணமளிக்க எவராலும் இயலாது, ஆகையால் இவருக்கு குணம் கொடுத்தவர் ஒரு பாவி அல்ல, அவர் ஒரு இறைமகன் தான் என்ற ஒரு தெளிவான கருத்து. கடைசியிலே பார்வையற்ற நபர் கடைசி வார்த்தை சொல்லுகிற ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ஜீசஸ், இவர் ஒரு இறைமகன், இவர் ஒரு இயேசு தான் இவர். அதே போன்று கடைசியிலே பல குழப்பங்கள் பரிசேயர்களுக்கு ஏற்பட்டு ஆன்மீக உச்சத்திலிருந்து, உள்ளுற ஆன்மீகத்திலிருந்து வருகிற அந்த ஒரு வார்த்தை
இவர் பாவி அல்ல. ஒரு பாவியால் பாவியை குணப்படுத்த முடியாது. ஆக இவர் தூயவராக இருக்கக்கூடும், இவர் ஒரு இறைமகனாக இருக்கக்கூடும், இவர் ஒரு மெஸ்ஸியாதான் என்ற ஒரு ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட் அவர்களுக்குள்ளாக இருந்தும் வருகிறது. பிரியமானவர்களே, நமக்குள்ளாக இருந்து வருகிற அந்த ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட் என்னவென்று இந்த நாளில் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் அதை தான் அழைக்கிறார். அகத்தை பார்க்கிற கடவுள் புறத்தை மட்டுமே பார்ப்பதல்ல, அகத்தை மட்டுமே கடவுள் பார்க்கிறார். ஆக நம்முடைய சகோதர சகோதரியிடத்திலே, ஏழையரிடத்திலே, புறம் தள்ளப்பட்ட மக்களிடத்திலே, வேண்டாம் என்று உதறிய மக்களிடத்திலே, இவன் எனக்கு துரோகத்தை செய்திருக்கிறான் என்று ஒதுக்கி தள்ளுகிற அந்த ஒரு நிலையிலே அகத்தை பார்க்கிற இறை மக்களாக, அகத்தை பார்க்கிற ஒளியின் மக்களாக நாம் வாழ தெய்வீக திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். கரங்களை குவித்து கண்களை மூடுவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எவ்வளவோ நன்மைகளை பொழிந்திருக்கிறார். நம் கடவுள் அனைத்தையும் அறிந்தவர், அகத்தையும் புறத்தையும் ஆய்ந்து அறிகிற கடவுள். அவரிடத்திலே நம்முடைய மன்றாட்டுகளை எடுத்துரைப்போம். தாவீதை திருப்பொழிவு செய்து அரசராக்கிய அன்பின் நிறைவா, திரு அவையை ஆட்சி புரிய நீர் தேர்ந்து கொண்டுள்ள தலைவர்கள் உமது திரு உள்ளத்தை நிறைவேற்றுவராகவும், தங்கள் மக்களை இறை அரசின் பாதையில் வழி நடத்திடும் ஆற்றலை கொண்டோராகவும் விளங்கிட தேவையான வலிமையை ஞானத்தை அவர்களுக்கு அருளிட வேண்டும் என்று ஆண்டவரை உம்மாய் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, நாங்கள் உம்மோடு இணைந்து ஒளியாக திகழ்ந்திட வேண்டும் என்னும் உமது அழைப்பினை ஏற்று நீதியும் உண்மையும் உள்ளோராக திகழ்ந்து மனித நேயத்துடன் நன்மைகள் செய்வோராக வாழவும், மேலும் இருளில் வாழ்வோரின் தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை திருத்த முயற்சிப்போராக விளங்கிடவும் வேண்டிய அருள் வளங்களை பொழிந்திட ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பார்வையற்றவருக்கு பார்வையளித்த அன்பு இயேசுவே, நாங்கள் உம்மை குறித்த சரியான புரிதலின்றி கண்ணிலிருந்து பார்வை
இல்லாதவராக வாழ்கிறோம். எங்கள் ஊனம் போக்கி உம்மை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒளியை எங்களுக்கு வழங்கி அருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எங்களது எல்லா விதமான வாழ்வு சூழலிலும் தாழ்ச்சியான உள்ளத்துடன் உம்மை மட்டுமே எங்கள் இதயத்தில் ஏற்று உம் மீது கொள்ளும் விசுவாசத்தினால் உம் திருப்பாதத்தில் முழுமையாக சரணடைந்து உம்மீது ஏற்றும் நிலைத்து வாழ்ந்திட வரும் அருளிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் செபிப்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து இறைஞ்சுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஏழை எந்தன் உள்ளத்தை ஏந்தி தட்டில் தாங்கியே வாழ்வும் செயலும் சிந்தனையும் வாஞ்சையோடு அளிக்கின்றேன். ஏற்றருள்வீரின் பிதாவே, ஏற்றருள்வீரின் பிதாவே. நீல கிண்ண ரசமதிலே நீர்த்துளி போலே கலந்தே நேசரேசுவின் பாசத்திலே நிரந்தரமாய் நான் நிலைத்திடவே ஆசை கொண்டேன் அருள் புரிவே, ஆசை கொண்டேன் அருள் புரிவே. என்றும் என்றும் உம்மிடமே இயேசுவே நான் வாழ்ந்திடவே. இனிமேல் வாழ்வது நானல்ல, இயேசுவே என்னில் வாழ்ந்திடுவார் என்ற வரத்தை எனக்களிப்பீர், என்ற வரத்தை எனக்களிப்பீர். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவியளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினேன். ஆதலால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதலிலிருந்து விடுதலை பெற்று
நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவி பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தாருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்படுக்கின்றோம். உம் திருமணன்றும் மக்கோழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மத திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் கிறிஸ்டஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் ஆண்டவரை உயிர்த்தெழுவோம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திரு முகமொழியில் ஏற்றுக்கொள்ளும். என் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அடைத்தலும் விரதமைகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவத்திற்கின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகிற கடவுள், அகத்தை பார்க்கிற கடவுள். இந்த காலத்திலே அகத்தை தூய்மைப்படுத்த நம்மை அழைக்கிறார். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரை, நிலைநிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற இந்த தெய்வீக திருவுணவிலே தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கு கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். மற்ற மதத்தினரோ மற்ற சபையினர்களோ இருந்தால் தயவு செய்து அமர்ந்து கொண்டு ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். இத்திருவுணவிலே தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கு கொள்ள வேண்டும்.
வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே உலகம் யாவும் வெறுமையே உன்னை நான் பெறும்போது உலகம் யாவும் வெறுமையே உன்னை நான் பெறும்போது உறவு என்று இல்லையே உன்னுறவு வந்ததா வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே எந்த மன்னர் உன்னை போல் பொங்கும் அன்பினா எந்த மன்னர் உன்னை போல் பொங்கும் அன்பினா வந்து எமது நடுவிலே தங்கி மகிழுவார் வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே அன்பு ஒன்றை கேட்கின்றார்
தருகின்றேன். இதய தன்மை யாவுமே இனிதே தருகின்றேன். வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. அறிவிப்புகள். இந்த வார திருவழிபாட்டு முக்கிய நிகழ்வுகள். இன்று மார்ச் மாதம் 15ஆம் தேதி தவக்காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை. 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித பேட்ரிக் ஆயர் நினைவு நாள். 19ஆம் தேதி வியாழக்கிழமை புனித யோசேப்பு புனித கன்னிமரியாளுடைய கணவர் பெருவிழா. மற்ற அறிவிப்புகள். இந்த வாரம் மாலை திருப்பலிக்கு பிறகு சிலுவை பாதையை வழிநடத்திய பங்கெடுத்து சிறப்பித்த நகர மேற்கு பகுதி இறைமக்கள் அனைவருக்கும் மற்றும் இவர்களை வழிநடத்திய திருவாளர் எசேலூர் சாமி, அருட்சகோதரி மோட்சம், திரு கிராசியான் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றோம். திங்கட்கிழமையிலிருந்து நகர மையப்பகுதி இறைமக்கள் சார்பாக அருட்சகோதரி ஆக்னேஸ், திரு டிஎல் நாதன், திரு சூசை மரியநாதன், திரு வின்சென்ட் ஜுனேத், திரு ஜேக்கோப் மதுரம், திருமதி மரி பிரான்சுவாஸ் மதுரம் இவர்கள் முன்னின்று சிலுவை பாதையை வழிநடத்துவார்கள். இந்த பகுதி இறைமக்கள் இதை சிறப்பிப்பார்கள். எனவே இந்த வாரம் இந்த திருவை பாதைகளை நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தவக்கால திருப்பயணமானது சென்னைக்கு நேற்றைய தினம் சென்று வந்தோம். உதவிய அத்துணை பேருக்கும் நன்றி. நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் மற்றும் பேருந்து பயண ஏற்பாடுகளை செய்த திரு ரெமோ மற்றும் உதவி செய்த திரு செல்வம், ஜான் பால், வின்சென்ட் ஜுனேத் மற்றும் தோமையார் மலை அருட்தல அதிபர் அருட்பணி மைக்கேல், சின்னமலை திருத்தல அதிபர் அருட்தந்தை ஜெயக்குமார், சாந்தோம் திருத்தல அதிபர் அருட்பணி வின்சென்ட் சின்னதுரை மற்றும் உதவி பங்கு தந்தை அருட்பணி வில்சன் அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றோம். தவக்கால சிறப்பு தியானம் நம்முடைய பங்கிலே 20, 21, 22 ஆகிய தேதிகளிலே நடைபெறும். அதற்கான விவரங்கள் இந்த நோட்டீஸிலே இருக்கிறது. 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 8:30 மணி வரைக்கும், 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 8:30 மணி வரைக்கும், 22ஆம் தேதி ஞாயிறு காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரைக்கும் இந்த சிறப்பு தியானமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அருட்தந்தை மார்ட்டின் ராஜா திரு இரத்த சபையை சார்ந்தவர், அவர் வழி நடத்துகிறார் மற்றும் அவரோடு இணைந்து அவருடைய குழுவினரும் வருகிறார்கள் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவிக்கின்றோம். இந்த தவக்கால சிறப்பு தியானம் என்பது மிக முக்கியமானது. நமக்காக நாம் ஏற்பாடு செய்கின்ற ஒன்று. இப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு பங்கிலேயும் இதை ஆரம்பித்து விட்டார்கள். இது ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு. எந்த பங்குக்கு எந்த இடத்துல தியானத்துக்கு போகிறதுன்னு ஜனங்களுக்கு தெரியாமல் குழப்பமாக இருக்குது. அடுத்த முறை இதை கொஞ்சம் கலந்து ஆலோசனை செய்து பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் 1-2 இடங்களில் வைத்தால் போதுமானதாக இருக்கும் என்று தான் நினைக்கின்றேன். தற்போது இப்பொழுதுதான் உழவர்கரை, ரெட்டியாபாளையம் அங்கேருந்து வந்து கொடுத்தார்கள். காலையில் முத்தியால்பேட்டையிலேருந்து வந்து கொடுத்தார்கள். ஜனங்க எங்கே 2 நாளைக்கு என்ன ஓடிக்கிட்டா இருக்க முடியும்? இதை கொஞ்சம் நாம் கவனிக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது. ஆனால் நம்ம தியானத்திற்கு நம்ம பங்கு மக்களை தவிர மற்றவங்க எல்லாரும் வருவாங்க. நம்ம மக்கள் எல்லாம் டிவிக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அது தவிர்க்க வேண்டும். எனவே தயவுசெய்து எல்லோரும் வர வேண்டும். தியானத்தில் பங்கெடுக்க வேண்டுமாயும் மிகவும் மிகவும் அன்போடு வலியுறுத்தி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, புனித வார சிறப்பு நிகழ்வுகள் அடங்கிய நோட்டீஸ் அடுத்த வாரம் வழங்கப்படும். ஏனென்றால் பல நிகழ்ச்சிகள் எல்லாம் போட்டு ஒரே நேரத்தில் குழப்பக்கூடாது. அதனால் புனித வார சிறப்பு நிகழ்ச்சிகள் அடங்கிய நோட்டீஸ் அடுத்த வாரம் உங்களுக்கு வழங்கப்படும். நோன்பு கஞ்சிக்கு காணிக்கை கொடுக்கின்றவர்கள் என்னிடமோ அல்லது உதவி பங்கு தந்தையிடமோ நீங்கள் கொடுக்கலாம். எனவே இந்த காணிக்கையை நீங்கள் மனமுவந்து செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார்கள் வின்சென்ட் பால் சபையினர். எனவே அதுக்காக நீங்கள் உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலுமாக தவக்கால கருணை உதவியாக ஒரு விதவி தாய்க்கு ஒரு வீடு அவருக்கு உதவி செய்வதாகவும் மற்றும் 300 என்ற கிராமத்திற்கு நாம்
அவர்களுக்கும் உதவி செய்வதாகவும் முன்னெடுத்தோம், முயற்சிகள் செய்தோம். அதை அறிவித்திருந்தேன், கொஞ்சம் பேர் கொடுத்துருங்க. ஆனால் போன வாரம் நான் அனௌன்ஸ் பண்ணலை, ஆனால் நிறைய பேர் இன்னும் கொடுக்கல. எனவே தயவுசெய்து உங்களால் முடிந்தால் உடனடியாக இந்த உதவி செய்யுங்கள். ஏனென்றால் இதோடு முடிஞ்சிடும். அடுத்த வாரம் இதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்க முடியாது. எனவே தயவுசெய்து கருத்தில் கொண்டு அடுத்த வாரத்திற்குள்ளாக நீங்கள் இதை ஏற்பாடு செய்து உங்களுடைய காணிக்கைகளை கொடுத்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சென்ற வாரம் ஞாயிறு டென்டல் மெடிக்கல் கேம்ப் சிறப்பாக நடந்தது. இதை வழிநடத்திய டாக்டர் மற்றும் அவருடைய குழுவினருக்கு நம்முடைய சிறப்பான நன்றிகள். மேலுமாக இதை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றிய திருமிகு எஸ்.ஏ. லூர்சாமி மற்றும் டாக்டர் சாந்தி மைக்கேல் அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதையெல்லாம் அமைத்து சிறப்பாக உடனிருந்து நடத்திய வின்சென்ட் தி பால் சபையினர் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எழுந்து நிற்போம். ஆலய வளாகத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் நிறைய மக்கள் இன்றைக்கு வருவார்கள். எனவே நீங்கள் உணவு இதையெல்லாம் உண்டீர்கள் என்று சொன்னால் குப்பை தொட்டியிலே உங்களுடைய குப்பைகளை போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறை மக்களை, இந்த நாளிலே செங்காட்டூர் பங்கிலிருந்து வந்திருக்கிற இறை மக்கள் சார்பாகவும் செங்காட்டூர் பங்கு தந்தையான என் சார்பாகவும் இந்த ஆலயத்தினுடைய அதிபராக இருக்கிற தந்தை அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர், எங்கள் இதயங்களை உமது அருளால் சுட்டெறிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானவற்றையும் விருப்பமானவற்றையும் என்றும் நாங்கள் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, தமிழும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே. தேன் தமிழும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே. வானகமும் இந்த வையகமும் அருள் ஓங்கிட எங்கும் நிறைந்தாயே. அருள் ஓங்கிட எங்கும் நிறைந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம்.
இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும், மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் ரட்சணயமாயிரும், குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சுசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே, புனிதியர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரமும் நமஸ்காரம் உண்டாக்கடுவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.